வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாட்கோஜியோ அமைப்பு ப்ளஸ் அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஜனவரி 6ஆம் தேதி போராட்டத்தை கால வரையற்ற போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை வலியுறுத்தி, அதே மாதிரி சம்பள ஏற்றத்தாழ்வு நிலைப்படுத்த, இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் அறிவித்தாங்க. அரசு என்ன பண்ணுச்சு, இன்னைக்கு கூப்பிட்டு அவங்கள பேச்சுவார்த்தை நடத்துச்சு. பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியே வந்தவங்க சொன்னது, அதாவது ஜாட்கோஜியோ அமைப்பு அவங்க அரசு ஊழியர் சங்கங்கள் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் உறுதியான எந்த ஒரு தகவலும் கொடுக்கல, கேட்டதுக்கெல்லாம் கஜானால பணம் இல்லை அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் கூட எதுவும் சொல்லலை, இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அதை அவங்க ப்ரெஸ்ஸில் சொன்னாங்க. சொல்லிட்டு நாங்கள் அறிவித்தபடி ஜனவரி 6ஆம் தேதி காலவரையற்ற போராட்டம் நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இந்த பழைய ஓய்வு திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 50% மாதம் பென்ஷன் கொடுக்கணும். அதாவது 20,000 மாதம் பென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. தற்போதைய நிலைப்படி அரசு ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 40,000 கோடி வரைக்கும் செலவாயிட்டிருக்கு. இப்போ இந்த பழைய ஓய்வு திட்டத்தையும் நிறைவேற்றினா என்னாகும்னு கேட்டிங்கன்னா, 90,000 கோடி வரைக்கும் கூட போகலாம். 70,000 90,000 கோடி வரைக்கும் போகலாம். அதாவது அரசு ஊழியர்களுக்கு மட்டும் வருஷத்துக்கு 1,00,000 கோடி வரைக்கும் செலவாகலாம் அப்படிங்கிறது தான் இது. ஆனால் இப்போ நம்ம 40,000 கோடி செலவு பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? அப்போது இப்போ புது ஓய்வூதிய திட்டம் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா புது ஓய்வூதிய திட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்ககிட்ட இருந்து மாதம் அந்த பென்ஷனுக்குன்னு ஒரு அமௌண்ட் பிடிக்கிறத வச்சு இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அது ஒரு நிலையான அமௌண்ட்டாக வர்றதில்லை அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு குற்றச்சாட்டு. இப்போது இதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரே வழி தாங்க. உங்களுக்கு உங்களுடைய ஓய்வூதிய திட்டத்தில் 30%, 30% 35% உங்களுக்கு நிலையான வருமானம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடணும். ஓகேங்களா? ரெண்டாவது, இந்த பிஎஃப் பென்ஷன் பிடிக்கிறாங்கல்ல, பென்ஷனுக்கு பிஎஃப் இந்த மாதிரி அமௌண்ட் பிடிக்கிறாங்கல்ல, இஎஸ்ஐ பிஎஃப் இந்த மாதிரி அமௌண்ட் பிடிக்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோம். ப்ளஸ் கவர்மெண்ட்டும் அதில் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம். அதாவது 40,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா ஒரு 3%, 4% பிடிப்பாங்க. அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மாதம் பிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் இவங்க 3% போட்டால் கவர்மெண்ட் 10%, இந்த மாதிரி ஒரு அமௌண்ட். அதாவது இவங்ககிட்ட 300 ரூபா, கவர்மெண்ட் 350 போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அதோட அமௌண்ட்டு. அப்போது இவங்களுக்கு 40,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு 30% கன்ஃபார்ம் அப்படின்னா, 40,000க்கு 12,000 ரூபா அவங்களோட 30%னா 12,000 ரூபா, 35% போட்டுக்குவோம். 15,000 ரூபா உங்களுக்கு நிலையான வருமானம் வந்துடும். ப்ளஸ் இந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் சேர்ந்து வரும் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்குவாங்க. 50% எங்கனால ஒத்துக்க முடியாதுங்க, இது பண்ண முடியும்னு சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கும். அப்படி பண்ணணும்னா நமக்கு கவர்மெண்ட்டுக்கு 4,000 7,000 கோடி வரைக்கும் மிச்சமாகும். இது சஜஷன் கொடுக்குற நிலைமையில நானும் இல்லை, இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நிலையில கவர்மெண்ட்டும் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஏன் இதெல்லாம் அரசு ஊழியர்கிட்ட உட்காந்து பேச மாட்டேங்கிறாங்கிறத நம்மளோட கவலையே. அரசு ஊழியர்கள் போராட்டம் அறிவிச்சு அவங்க இறங்கிட்டாங்கன்னா பாதிக்கப்பட போகிறது கவர்மெண்ட்டுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது, பப்ளிக்கு தான் நிறைய பாதிப்பு. நிறைய இடத்துல பப்ளிக்கு அரசு ஊழியர்களை சார்ந்துதான் பப்ளிக் இருக்காங்க. அதாவது ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போகிறோம், இல்லை எங்கேயாவது போகிறதோ நம்மளோட முக்கியமான விஷயத்துக்கு போகிற அரசு ஊழியர்கள் போராட்டம்னா அந்த தனிக்கு நம்மளோட தடை எல்லாமே பற்றும். மிகப்பெரிய அளவுக்கு அரசாங்கமே முடிஞ்சிடும். இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தில் அசால்ட்டான சாதாரண ஒரு தள்ளி போகிற மாதிரியான வேலைகளை கவர்மெண்ட் பார்த்துட்ருக்கு. பேச்சுவார்த்தை நடத்தணும், டெக்னிக்கல் ரீதியாக என்னென்ன பண்ணலாம், எப்படின்னா, அதாவது அரசும் பாதிக்கக்கூடாது, ஊழியர்களும் பாதிக்கக்கூடாது, அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத அரசு யோசிக்கணும். யோசித்து அதுக்கான முடிவு கரெக்டாக எடுக்கணும். அதாவது புதிய பென்ஷன் திட்டம் கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிப்பு தான். அது என்ன சொன்னாலும் அவங்களுக்கு பாதிப்பு தான்.
இல்லை பழைய ஓய்வூதிய திட்டத்திலையும் ஏதாவது மாற்றம் பண்ண முடியுமா, நம்மளால் இன்னும் ஏதாவது இன்க்ளூட் பண்ணி தர முடியுமா அப்படிங்கிறதையும் அரசு யோசிக்கணும். அதாவது ஒரு 30% ரெகுலர் ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா ஒரு 10,000 15,000 அரசு ஊழியர்களுக்கு நிலையான பென்ஷன் வருதுன்னு சொன்னால் அவங்களுடைய முக்காவாசி தேவைகள் முடிஞ்சிருது. இத்தனை வருஷம் அவங்க மக்களுக்காகவும் அரசுக்காகவும் உழைச்சாங்க. அந்த உழைச்சதுக்கான ஒரு இதுதான் கடைசி காலத்தில் அவங்களுக்கான சேவிங்ஸ். அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட் அவங்க கைக்கு போச்சுன்னா அது நல்லது தான். ஒரு 10,000 15,000 அவங்களுக்கு நிலையான வருமானம், அதாவது எப்பா உனக்கு சாப்பாட்டுக்கு நான் காசு கொடுத்துட்றேன்ப்பா, மிச்சம் மீது நீ பார்த்துக்குப்பான்ட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிங்கும்போது அவங்களும் ஏற்றுக்குவாங்க. ஓகே, நமக்கு மாதம் சாப்பாட்டுக்கு காசு வருது, நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. மனுஷனுக்கு தேவையே சாப்பாடு, வீடு, குடி தண்ணி தானே. அது இருந்துச்சுனாலே அவங்களுக்கு அது போதும் இல்லை. அப்படிங்கும்போது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி கவர்மெண்ட் இதெல்லாம் தெளிவாக பேசணும். ஆனால் அவங்க தெளிவாக பேசுகிறாங்கன்னா எப்போ கேட்டாலும் நிதி இல்லை நிதி இல்லை நிதி இல்லை. ஆனால் இந்த 4.5 வருஷத்தில் மட்டும் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அரசு ஊழியருக்கும் போராட்டம் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் நர்ஸு போராட்டம் பண்ணுறாங்க, எல்லா பக்கமும் போராட்டம் இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் கடன் மட்டும் இவங்க வாங்கி வாங்கி வச்சிருக்கிறாங்க. நூலகம்னு கட்டிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் நூலகம் 350 கோடி, மதுரையில் நூலகம் 216 கோடி, இந்த மாதிரி போய் நூலகங்களுக்கு செலவு பண்ணுறாங்க. இன்னைக்கெல்லாம் காலம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுது. அப்படிங்கும்போது எல்லாம் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கொடுத்து அதை ஒரு வெப்சைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு தான் நூலகம் சொல்லிட்டு போனால் மக்கள் அதில் போய் பார்த்துட்டு போகிறோம். ரெகுலராக பார்க்குறவனுக்கு ரிவார்டு கொடுங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம். எல்லாம் ஆன்லைனில் கொண்டு போயிட்டு இருக்கலாம். எதுக்கு அதுக்கு தனியாக 300 கோடி 400 கோடி செலவு பண்ணி ஒரு நூலகம் கட்டிட்டு, இதெல்லாம் தேவையில்லாத செலவு தான். இப்போ யாரும் அங்கே போய் படிக்கிறதுலாம் இல்லை, எல்லாம் ஃபிசிக்கலாக யாரும் பார்க்கறதுலாம் இல்லை, எல்லாமே ஆன்லைனில் தான், ஆன்லைன்லேயே தேடிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். அப்படி நூலகம் கட்டி தான் ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜ் கேம்பஸ் இந்த மாதிரி இடத்துல நூலகங்களை டெவலப் பண்ணலாம். அதை விட்டுட்டு பப்ளிக்ல ஒரு நூலகத்தை கட்டி 300 கோடி 400 கோடி செலவு பண்ணுறதுங்கிறது 10 வருஷம் பிரயோஜனம் இல்லாத வேலை தான். இன்னைக்கு கோயம்புத்தூர் நூலகமே போய் பார்த்தீங்கன்னா மக்கள் போய் சுற்றி தான் பார்த்துட்டு வரான். எவனும் நூலகத்துக்குள்ள எல்லாம் போகிறதில்ல, எவனும் புக்கெல்லாம் எடுத்து படிக்க போகிறதும் கிடையாது, எல்லாம் சும்மா சுற்றி பார்த்துட்டு வரோம், அவ்வளோதான். அதனால யூஸ்ஃபுல்லாக ஒரு செலவு பண்ணாலும் மக்களுக்கு பயனடைகிற மாதிரி செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், அதாவது நம்ம கடைசியாக பேசின விஷயம், செவிலியர்கள் பிரச்சனை. செவிலியர்களுக்கு பார்த்தீங்கன்னா 8,000 பேர் நிரந்தர பணி வேணும்னு போராடுறாங்க. ஆனால் இவங்க 724 பேர்த்துக்கு நாங்கள் பணி கொடுக்குறோங்கிறாங்க. 8,000 பேர் எங்கே இருக்குது, 724 எங்கே இருக்குது? 8,000 பேர் வேலை செய்கிறங்காட்டி தான் எனக்கு பணி நிரந்தரம் பண்ணுன்னு போராட்டம் பண்ணுறான். அப்படிங்கும்போது நீங்கள் அதில் 700 பேர்த்துக்கு மட்டும் நான் பணி நிரந்தரம் பண்ணுவேன் அப்படின்னா அதனுடைய சாராம்சம் என்ன? அப்போ அவங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டுறலாம். அதாவது ஏதாவது மாவட்டத்தில் யார் 10 பேர் முக்கியமாக போராடுறாங்க, அந்த 10 பேர்த்த கூப்பிட்டு போஸ்டிங் போட்டாச்சு, பேலன்ஸ் இருக்கிறவன்லாம் இந்த 10 பேர்த்துக்கு எதிராக திரும்பிடுவான், அவனுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருப்பான், நம்ம ஜாலியாக இருந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. 8,000 பேர்த்துக்கு பணி நிரந்தரம் வேணும், இதுதான் எங்களோட கோரிக்கை. வெறும் சும்மா கண் துடைப்புக்காக 700 பேர்த்துக்கு தர, 200 பேர்த்துக்கு தர, 300 பேர்த்துக்கு தர, அந்த பேச்சே வேணாம். 8,000 பேரும் கவர்மெண்ட்ல தானங்க வேலை செய்யணும். 8,000 பேர்த்துக்கு பணி நிரந்தரம் வேணும். அடுத்த செய்தியோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.